ஹாய் விவர், நான் உங்கள் டாக்டர் குமார். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு வந்து கை கால்களில் நம்னஸ், அதாவது மதத்து போகிறது, மரத்து போகுதல் அப்படிங்கிற ஒரு குறைபாடை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது டிசீஸாக ஒரு டிஸார்டரா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு சில டிசீஸுகளோட மெட்டபாலிக் டிசீஸோட ஆரம்ப அறிகுறியாக கூட நம்ம அதை கன்சிடர் பண்ணிக்கிறலாம். அதே நேரத்தில் வந்து சில டிஸார்டராக கூட நம்ம இதை வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். விட்டமின் குறைபாடுகள், நரம்பு சம்மந்தப்பட்ட குறைபாடுகள், அதே நேரத்தில் வந்து கிளைமேட்டிக் சேஞ்சஸ், நல்லா வந்து குளிர்ந்த காலங்களில் பார்த்தோம்னா இந்த மரத்து போகுதல், நம்னஸ் வந்து இருக்கக்கூடும். அந்த நம்னஸ் உருவாகிறதுக்கு என்ன காரணம், இதை வந்து நம்ம எப்படி சரி பண்ணலாம், அதாவது இயற்கைக்கு மீறிய அந்த மாதிரி சில அதாவது குளிர்காலம் தவிர்த்து மித்த நேரத்தில் இருக்கிறதெல்லாம் எப்படியெல்லாம் சரி பண்ணிக்கிறலாம் அப்படிங்கிற பொறுத்து தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். நான் உங்கள் டாக்டர் குமார். நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள், மறந்துடாமல் இந்த நிகழ்ச்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். அப்போ தான் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஊக்கத்தில் தான் அடுத்தடுத்து இந்த வீடியோக்குள்ளே வந்து நம்ம வந்து மேக் பண்ணி கொடுக்க முடியும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஷேர் பண்ணி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் குமார். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். சிலவங்களுக்கு பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா, இளம் வயதினருக்கு இந்த குளிர்ந்த காலங்க பார்த்திங்கன்னா, அல்லது மலைப்பிரதேசங்களுக்கு டூர் போகும் பொழுதோ இந்த மாதிரி பார்த்தோம்னு கேட்டிங்கன்னா, இந்த கை கால் வந்து மரத்து போகிறது மாதிரியான ஒரு சூழ்நிலை, அதாவது நம்னஸ் வந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து இருக்கும். சிலவங்களுக்கு பார்த்திங்கன்னா சர்க்கரை வியாதியோட ஆரம்ப காலகட்டத்திலேயோ இந்த மாதிரியான சில நோய் நிலைகள்லையோ இருக்கும் பொழுது கை கால்லாம் சீக்கிரம் மரத்து போகுது சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சில பெண்கள் மாதவிடாய் காலங்கள் முடிந்த பிறகு அதிகப்படியான இரத்தப்போக்குனாலேயோ அல்லது அனிமிக் டிஸார்டர்னாலேயோ பாதிக்கப்பட்டிருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்னஸ் வந்து உருவாகுவதற்கு வாய்ப்புகள் வந்து அதிகம். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சில கழுத்துகளில் பிரச்சனை, இடுப்பு எலும்புகளில் பிரச்சனை, சில நரம்பு சம்பந்தப்பட்ட குறைபாடு உள்ளவங்களுக்கு பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த நம்னஸ் வருவதற்கு வாய்ப்புகள் வந்து அதிகம். நான் பாமரரும் புரிந்து கொள்ளணுங்கிறதுக்காக எளிய தமிழில் சொல்லிகிட்ருக்கேன். இதெல்லாம் மெடிக்கல் டேர்மில் சொன்னோம்னா ஒன்று ஒரு பெரிய சாப்டர் அளவுக்கு கொண்டு போகக்கூடியது. அதனால தான் நான் எளிய தமிழில் வந்து சொல்கிறேன். இந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் வந்து பார்க்கும் பொழுது இந்த நம்னஸ் வந்து உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகம். இந்த நரம்புகள் வந்து என்னான்னு கேட்டிங்கன்னா, அது நம்ம வெளியில் உள்ள சூழ்நிலையிலோ அதிகப்படியான உஷ்ணத்தையோ வெப்பத்தையோ தொடு உணர்ச்சியோ அல்லது ப்ரெஸ் பண்ணக்கூடிய உணர்ச்சியோ வெப்பத்தையோ இது எல்லாத்தையும் கடத்தக்கூடிய ஒரு தன்மையான உள்ளது. நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு சின்ன ஒரு ஐஸ் க்யூப்பை எடுத்து வைங்க, ஜில்லுங்கிற உணர்ச்சி வந்து நம்ம உடம்புக்கு வந்து கடத்தி கொண்டு போய் கொடுக்க வைக்கும். அதே நேரத்தில் ஒரு சின்ன சுடுதண்ணியை கொண்டு அதை லைட்டாக கொஞ்சம் டச் பண்ணுங்க, ஹாட்டான ஒரு மெட்டீரியலில் ஹீட்டுங்கிற உணர்ச்சியை வந்து கொண்டு போய் கொடுக்க வைக்கும். அதே நேரத்தில் வந்து ப்ரெஷர் நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுங்க, நல்லா வந்து அதுக்கான வலி ஏற்படக்கூடிய ஒரு சில நர்வு எண்டிங் மூலமாக பிரெயினுக்கு வந்து கடத்தி கொடுக்க வைக்கும். அதே நேரத்தில் இன்னொரு இது பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா, மேலாப்பில் நம்ம ஒரு மயில் இறகோ அது மாதிரி ஒரு இது சாஃப்டான ஒரு மெட்டீரியலை வச்சு நம்ம டச் பண்ணும் பொழுது, ஃபீதரை வச்சு டச் பண்ணும் பொழுது அதனுடைய உணர்ச்சியும் பிரெயினுக்கு கொண்டு போய் கடத்தி கொடுக்க வைக்கும். இந்த மாதிரியான நர்வு எண்டிங் எல்லாமே வந்து உடம்பு முழுவதும் காணப்பட்டிருந்தாலும் நமது பாதங்கள், கை விரல்கள், உள்ளங்கை இவற்றில் வந்து அதிகமாக விரவி காணப்படுகிறது. சரிங்களா? இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, சில நோய் தாக்கத்தினாலேயோ அல்லது டிஸார்டர்னாலேயோ இந்த நர்வு எண்டிங்கள் வந்து பாதிக்கப்படக்கூடிய ஒரு இது. அதே நேரத்தில் இயற்கையான முறையில் வரும் பொழுது கிளைமேட்டிக் சேஞ்சஸ்னாலேயும் இந்த மாதிரி வருவதற்கு வாய்ப்புகள் வந்து அதிகம். சரிங்களா? அதே நேரத்தில் வந்து இரத்தத்தோட அளவு குறையும் பொழுது, ஹீமோகுளோபினோட அளவு குறையும் பொழுது போதுமான மெட்டபாலிசத்துக்கான அந்த சத்துக்கள் வந்து கிடைக்காதனாலையும் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த நம்னஸ் வந்து உருவாவதற்கு வாய்ப்புகள் வந்து அதிகம். சர்க்கரை வியாதிகள் வரும்பொழுது சில நேரம் வந்து நர்வு பாதிப்புகள் வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகம். செருப்பு நடந்து போயிட்டே இருப்பாங்க, செருப்பு கலண்டு போயிட்டே இருக்க வைக்கும். செருப்பு கலண்டு போனது கூட தெரியாது.
ஆமாம், அந்த மாதிரியான நல்ல சூட்டில் நடந்து வந்துகிட்டே இருப்பாங்க. எனக்கு எந்த சூடுமே ஒன்றும் செய்யாது சார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆனால் அதுக்கும் காரணம் இந்த நர்வு எண்டிங் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு இது. அதிகப்படியான குளிர்ச்சியை உங்களால் இருக்கிறவங்களுக்கு கூட முறையான ப்ரொடக்டிவ் கேர் இல்லாதவங்கனாலையும் கூட இந்த அதிகமான குளிர் கூட இந்த நரம்பு மண்டலத்தை பாதிக்கப்படும். இதே இது பார்க்கும்போது இந்த மாதிரி மெட்டபாலிக் டிசார்டர்னால வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த டயாபெட்டிக், ஹைப்பர் டென்ஷன் இதுகளை நீங்கள் சரி பண்ணுவதன் மூலமாக இந்த பிரச்சனையை நீங்கள் குறைச்சி கொள்ள முடியும். அதே நேரத்தில் கிளைமேட்டிக் கண்டிஷன்னால் வரக்கூடிய போது அதுக்கான பாதுகாப்பு உபகரணங்கள், வெயிலில் போகிறீங்க, அதிகப்படியான குளிர் பிரதேசத்துக்கு போகிறீங்க, திடீர்னு கிளைமேட்டிக் சேஞ்சஸ் நடக்குது, அப்படியான இதில் வரும்போது அதுக்கான நம்ம ஒரு ஷூ சாக்ஸு, கையில் க்ளோவ்ஸ் போடுவதன் மூலமாக நரம்புகளை பாதுகாத்து கொள்ள முடியும். அதாவது நீங்கள் தாங்குவதுங்கிறது வேறு, தாங்குவது அந்த குளிரை சமாளிப்பதுங்கிறது வேறு. அதே நேரத்தில் பார்த்தோம்னா உங்களை பாதுகாத்து கொள்வது மூலமாக அந்த நரம்பு மண்டலத்தை நீங்கள் மேலும் டேமேஜ் பண்ணாமல் அளவுக்கு நீங்கள் காப்பாற்றிக்கிறலாம். எனக்கு குளிர்லாம் வெயிலாம் ஒன்றும் செய்யாது சார் அப்படி இப்படின்னு சும்மா போயிட்டுருப்பாங்க. அதெல்லாம் சும்மா போய் நரம்புகளை மறுபடிக்கும் டேமேஜ் பண்ணிவிட்டு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நிற்பாங்க. அப்போ இந்த மாதிரியான ஒரு இது. அதே நேரத்தில் பார்க்கும்போது இந்த நரம்பு மண்டலத்தினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அந்த நரம்பு மண்டலத்தை சரி செய்வதன் மூலமாக இதில் நம்ம இது இந்த நம்னஸை குறைச்சிக்கிறலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நரம்பு மண்டலத்தை சரி செய்யக்கூடிய பல தைலம் ஆயுர்வேத மருந்து கடைகளில் கிடைக்கும். மருத்துவருடைய ஆலோசனை பெற்று நீங்கள் அந்த பல தைலத்தை மேலே அப்ளை பண்ணிக்கிறதுல மூலமாக இது குறைய ஆரம்பிக்கும். இந்த பல தைலத்தில் பல ஆவர்த்திகள் இருக்குது. 10 ஆவர்த்திகள், 11 ஆவர்த்திகள், 30 ஆவர்த்திகள் அப்படின்னு சொல்லிட்டு 101 ஆவர்த்திகள்ங்கிறது இருக்குது. அந்த மாதிரியான ஆவர்த்திகள் உள்ளதுகளை நீங்கள் வாங்கி அப்ளை பண்ணது மூலமாக உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு, இது நரம்பு மண்டலத்தினால் வரக்கூடிய பாதிப்புகளை சரி செய்ய வைக்கும். அதே நேரத்தில் ஷீரபலா தைலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தைலம் இருக்குது. அதுவும் இது ஒரே இன்க்ரீடியன்ஸில் வரும். ப்ராசஸிங் பண்ணுறதுலையும் சில இன்னும் கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸில் சேர்க்கறது மூலமாக இவைகள் இரண்டும் மாறுபட்டு கொள்ளும். சரிங்களா? அந்த ஷீரபலா தைலத்தை அப்ளை பண்ணி நம்ம எடுப்பதன் மூலமாகவும் கூட அது குறைவதற்கு வாய்ப்புகள் அதிகம். அது இந்த ஷீரபலாவையும் ஆவர்த்தனம் பண்ணப்பட்ட தைலம். அதாவது ஆவர்த்தனம்ங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது. இந்த கஷாயம், பால் இதெல்லாம் சேர்த்து ஒரு ப்ராசஸ் பண்ணி ஒரு தைலத்தை எடுப்பார்கள். எடுத்த எண்டு ப்ராடக்ட், உங்களுக்கு எளிமையாக சொல்கிறேன், எண்டு ப்ராடக்ட் இருக்கு இல்லையா, அதோட மறுபடிக்கும் அதே அளவுக்கு போல், குறிப்பிட்ட அளவு போல் கஷாயமும் பாலும் சேர்த்து மறுபடிக்கும் ஆவர்த்தனம் பண்ணி ஒரு 2வது டைம் எடுப்பாங்க. இப்படியே அந்த சேர்த்து இந்த மாதிரி 2 டைம் 3 டைம் இந்த மாதிரி 10 டைம் இந்த மாதிரி எடுக்கிறது, 101 டைம் வரைக்கும் எடுக்கக்கூடியதெல்லாம் பார்த்திங்கன்னா ஹெவி, நல்ல ஒரு அருமையான ஒரு வீரியமாக உள்ள மருந்துகளாக இருக்கும். நல்லாவும் இருக்கும். சின்ன லெவலில் தான் இருக்கும், ஆனால் செயல்படுற விகிதம் ரொம்ப இதாக இருக்கும். அதே நேரத்தில் பார்த்தோம்னு கேட்டிங்கன்னா அதில் இரவில் பாலில் கலந்தோ அல்லது உள்ளங்காலிலே உள்ளங்கையிலே நம்ம அப்ளை பண்ணிட்டோ வரும்பொழுது இது குறைவதற்கு வாய்ப்புகள் அதிகம். நம்ம எளிமையாக கிடைக்கக்கூடிய பாதாம் ஆயில், இந்த பாதாம் ஆயிலை உணவில் சேர்த்துக்கொள்வதன் மூலமாகவும் அல்லது பாதாம் நம்ம உணவில் டெய்லி நம்ம ரொட்டீனாக எடுத்துக்கொள்வதன் மூலமாகவும் இது குறைவதற்கு வாய்ப்புகள் அதிகம். இந்த பாதாம் ஆயிலை அப்ளை பண்ணி கை கால் இது மாதிரியான இதுகள் இது பண்ணும்போது நரம்புகளுடைய பொட்டன்ஷியேட் அதிகமான வாய்ப்புகள் அதிகம். இதே நம்ம ஃபாலோ பண்ணணும். இன்டர்னலாக நம்ம எடுக்கக்கூடியதில் பார்த்திங்கன்னா அஸ்வகந்த லேகியம், அதே நேரத்தில் பல அஸ்வகந்தாதி லேகியம், இந்த மாதிரியான ப்ராடக்ட்டுகள்லாம் எடுக்கலாம். அதே நரம்புகளை சரி செய்யக்கூடிய நல்ல ஒரு வீரியப்படுத்தக்கூடிய நரசிம்ம லேகியம் இதெல்லாம் எடுப்பதன் மூலமாக நரம்பு மண்டலம் ஒரு நல்ல ஒரு கட்டுக்குள்ளே வர வைக்கும். அதே நேரத்தில் உடம்புக்கு ஒரு ஆரோக்கியத்தை தூண்டி கொடுக்க வைக்கும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் சரி, இந்த நம்னஸுகளை குறைவதற்கு வாய்ப்புகள் அதிகம். அதே நேரத்தில் இந்த தைலத்தை தடவி கொண்டு கொஞ்சம் சுடுநீரில் காலை, அதாவது வெதுவெதுப்பான சுடுநீரில் காலை வைக்கும் பொழுது இரத்த ஓட்டத்தை அதிகரிப்பதன் மூலமாக கூட இந்த நம்னஸுகள் குறைவதற்கு வாய்ப்புகள் அது. இந்த நம்னஸுகளோடு அசோசியேட்டடாக கண் பார்வை மங்குதல், செவித்திறன் குறைதல், இருதய துடிப்புகள் அதிகரிப்பு, அதே நேரத்தில்
ஹைப்பர் டென்ஷன் இந்த மாதிரியான சில தொடர்புடைய சில பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா உடனடியாக தகுந்த மருத்துவரை நீங்கள் அணுகி நீங்கள் அதற்கான தீர்வுகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். இதெல்லாம் சிங்கிளாக இருந்துச்சுன்னா பரவாயில்ல, இந்த மாதிரி அசோசியேட்டடாக இருந்துச்சுன்னா, குரூப் ஆஃப் டிசீஸோடு இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு தகுந்த மருத்துவருடைய ஆலோசனை பெறுவது நல்லது. சரிங்களா? இந்த வீடியோ ஒரு சுருக்கமானதான், எலாபரேட்டாக போட்டால் பெருசாக போயிட்டே இருக்கும். பாமரருக்கும் எளிதாக புரியுங்கிறக்காக தான் நாங்கள் இதை பண்ணியிருக்கிறதுனால, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள். மற்றவர்களுக்கும் ஒரு பயனுள்ளதாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஷேர் பண்ணி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய சப்ஸ்கிரிப்ஷன் தான் இந்த நிகழ்ச்சியை அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு உதவி பண்ணுது. நான் உங்கள் டாக்டர் குமார். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடுகிறேன். நன்றி, வணக்கம்.